ஹாய் மக்களே, நண்பா நண்பீஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நான் ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பாய் பண்ணிகிட்டு இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்டர்னில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ முடிச்சு இது சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. இது நீங்களும் பண்ணலாம் கைஸ், யார் வேணால் பண்ணலாம். இது எப்படின்றத தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒர்க்கிங் 30 வயசாக இருக்கட்டும், இப்போ தான் 18 வயசாக இருக்கட்டும், ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்களாகட்டும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நீங்களும் இதில் அச்சீவ் பண்ணலாம். ஐடி ஜாப், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி ஜாப் உள்ள என்ன பண்ணுவாங்க தெரியாது, எப்படி ஜாப் கிடச்சிதுன்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, ஒன்றும் இல்லை கைஸ், எப்படி நீங்கள் ஈஸியாக ஒரு ஐடியில் வெப் டெவலப்மெண்ட், இது பேசக்கூடாது சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. வெப் டெவலப்மெண்ட் என்னென்னா, நீங்கள் ப்ரௌசர் உள்ள போயிட்டு பார்க்குற எல்லா வெப்சைட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, இதுதான் ஐடி செக்டரில் இதை தான் பண்ணுவாங்க. இதை எப்படி நம்ம பண்ண கற்றுக்கிட்டு ஐடி ஜாப் வாங்கிறதா இருக்கட்டும், ஆர் ஃப்ரீலான்சிங், நீங்களாகவே கிளைண்ட்டு கண்டுபிடிச்சி இந்த வெப்சைட்டு, பிஸ்னஸ் வெப்சைட்லாம் நீங்கள் உருவாக்கி அவங்களுக்கு விற்கிறதா இருக்கட்டும், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி தந்துடுறேன் கைஸ். நான் காலேஜ் செகண்ட் இயர், ஆமாம் ஃபஸ்ட் இயர் மிடில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு சுத்தமாக ஐடியாவாக இருந்துச்சு. நான் லேப்டாப் வாங்கின புதுசில் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலு அதெல்லாம் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் என் ஃப்ரெண்டு ஒன்று சஜஸ்ட் பண்ணான், HTML, CSS, JavaScript. எனக்கு அப்போ தான் புதுசாக தெரிய வருது வெப் டெவலப்மெண்ட் பற்றி ஒன்று இருக்குதுன்ட்டு. நம்ம அதை தான் படிக்கணும், ஐடி ஜாப்பில் வேலை கிடைக்கும்னு. அது அப்போ தான் புரிஞ்சு. அது என்ன வீடியோனா, அமுச்சு விட்ட வீடியோ எரனாமிக்ஸ் கிளவர், இன்னும் அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த 8 hours வீடியோ HTML, CSS, JavaScript அதை பற்றி நான் வெப் டெவலப்மெண்ட்டே லேர்ன் பண்ணேன். அதேமாரி தான் நான் எனக்கு சிலபஸில் ப்ரோக்ராமிங், பைத்தான், C++, அதெல்லாம் ஸ்டார்டிங் அதையும் நான் சைட் பை சைடு நான் கற்றுட்ருந்தேன். நீங்கள் எப்படி ஈஸியாக அதெல்லாம் கற்றுக்கலான்ட்டு இந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான டைம்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு ஐடி செக்டரில் தான் வேலைக்கு போகணும். யாராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், ஐடி செக்டரில் ஜாப் கிடைக்கணும். என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது நிறைய இருக்குது. ஜாவா, C++, C, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்டு, இது நிறைய இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு சூட்டபிளாக யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்தந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, வாங்க போயிட்டு பார்த்து வந்துடலாம். பைத்தான்ன்றது பிகினர் ஃப்ரெண்ட்லி, அது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். பைத்தான்ன்றது இந்த ஏஐ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஏஐ, மிஷின் லேர்னிங், அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்பீடாக இருக்கும், அதனால் யூஸ் பண்ணுவாங்க. இது பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட ஸ்பீடாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாவான்றது அது ஒரு ஹை செக்யூரிட்டி, பெரிய அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றத அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பேங்க் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், டிரான்சாக்ஷன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இதுமாதிரி சேஃப்டியாக இருக்குது. இதை ஆக்ட் பண்ணுறது கஷ்டம் வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன, சி லாங்குவேஜ் கேம், C#, C லாங்குவேஜ் அதேமாரி இருக்குது. C# ஒன்று இருக்குது, C லாங்குவேஜ் இருக்குது. C லாங்குவேஜ் மிஷின், அது கொஞ்சம் நான் பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த C லோ லெவல் லாங்குவேஜ் ரிலேட்டட் டு மிஷின் லெவல் லாங்குவேஜ் ரிலேட்டடு. ஏன்னா அது ரொம்ப ஹார்ட்வேர் லெவலில் கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணும். பைத்தான்லாம் டேரெக்டாக ஹார்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணி கோட் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, நான் எங்கேயோ போகிறேன், சிம்பிளாக பார்த்துடலாம். இதுதான் C++, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு ஹார்ட்வேர் லெவலில் கோட் பண்ணுறது. இதெல்லாம் C# கேமிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஜாவாஸ்கிரிப்ட் மேஜராக ஜாவா, பைத்தான் வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஜாவாஸ்கிரிப்ட்
வெப்சைட்டில் மோஸ்ட்டாக ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் கைஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் இதை கற்றுக்கணும்னா இப்போ தான் மெயின் பாயிண்ட்டு. எது ஃபஸ்ட்டு பைத்தான் சொன்னலாம் பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹலோ வேர்ல்டு எப்படி ஹலோ வேர்ல்டு அடிக்கணும்னு கற்றுக்கோங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, டுட்டோரியல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து டெய்லி ஒரு 1/2 ஆர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுங்கள் கைஸ். ஈஸியாக ஜாலியாகவே தான் இருக்கும். நிறைய தமிழ்லேயே யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் கோர்ஸ் ₹10 கூட செலவு பண்ணி நீங்கள் கோர்ஸ் கற்றுக்காதீங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் ஐடியில் ஜாப் ப்ளேஸ் ஆகலாம். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டு நான் ₹1 செலவு பண்ணதில்லை. இப்போ ஐடிஎம்மில் ஜாப் கிடச்சிருச்சு, இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். நான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் மேலே ஆகுது, 2 வருஷம்குள்ளே ஆகுது. அவ்வளோ. நெக்ஸ்ட்டு அதான் ப்ரோக்ராமிங்கில் பேசிக்ஸ் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஹலோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு அந்த எல்லோரும் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நானும் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹலோ வேர்ல்டு, டேட்டா டைப்ஸு, வேரியபிள்ஸு, கண்டிஷன்ஸு, ஊப்ஸ் கான்செப்ட்ஸு. அதுக்கப்புறமா 1 to 2 months இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்க. ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஆகிடுங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். நீங்கள் கிடைக்கிற டைமில் நீங்கள் படித்து அதை பண்ணிக்கலாம். நீங்கள் இத்தனை மந்தில் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 1 monthல கூட அதை படிச்சிடலாம். ஓகேவா? அதேமாரி நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங்கு, லீட் கோடு, கீக்ஸ் ஃபார் கீக்ஸு இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் படிங்கன்னு இல்லை, அதில் படிக்கவும் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஆர்டிகல்ஸ் படித்து நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்கும் பண்ணலாம். ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு எப்படி கோடிங் ஒர்க் ஆகுதுன்றது ப்ராப்ளம் சால்விங் மூலிமா தான் தெரியும். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சரு அப்புறம் லேர்ன் பண்ணுற மாதிரி வரும். ஸ்ட்ரக்சராக படிங்க. ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ப்ராப்ளம் சால்விங்லேருந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து அதுமாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ப்ரோக்ராமிங்கில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ப்ரோக்ராமிங் இதை படிக்கிறதுக்கே எப்படியோ உங்களுக்கு 1 year ஆகிடும். கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா 6 months போதும் ஃபண்டமெண்டல் கவர் பண்ணுறது. நான் சொல்கிறது ஃபண்டமெண்டல் கவர் பண்ணுறது 1 year, 6 months to 12 months. நெக்ஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட்டு. வெப்சைட் நீங்கள் பார்க்குற வெப்சைட் எல்லாமே எப்படி டெவலப் பண்ணுறதுன்றத நீங்கள் அதுக்கு மூலப்பொருள்ன்றது HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டு. HTMLன்றது அந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, எழுதுறதா இருக்கட்டும், டேபிளாக இருக்கட்டும், அந்த இந்த ஸ்ட்ரக்சரு HTML வருது. அதில் பார்க்குற நீங்கள் கலராக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அந்த டிசைன் ஃபுல்லாகவே CSS தான் கலர் ஸ்டைல் ஆட் பண்ணுறாப்புல. அந்த எலும்புக்கூடு மாரி இருக்கிற HTML ஸ்ட்ரக்சருக்கு CSS ஆட் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன் போகுது இல்லையா, அதுமாரி எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் பேஜ் போகுது, எத்தனை கொடுக்குது, எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா ஒர்க் ஆகுது. அதுதான் ஜாவா ஸ்கிரிப்டு. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டு இது எல்லாமே எரர் மேக்ஸ் கிளவர்லேருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. அது நான் பார்த்து எரர் மேக்ஸ் கிளவரில் கற்றுக்கலாம் ஸ்டார்டிங்கில். அதை தான் பார்க்கணுன்னு இல்லை. தமிழில் வேணும்னா அதை பாருங்கள், நிறைய இருக்குது தமிழ்லேயும். உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா ஃப்ரீ கோட் கேம்ப்பு, ப்ரோ கோடு, அதுமாரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது முடிச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு டாபிக் படித்தாலும் நீங்கள் அதை ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இப்போ சப்போஸ் லேப்டாப் இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல்லே இருக்குது கைஸ். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கோட் எடிட்டர் கொடுங்களேன், அதிலே 4 வரும். அதில் எதனாச்சும் ஒன்று பிக் பண்ணி அது HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டு, ஈவன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா ஃபைல் தான் கைஸ் அதை சொல்கிறாங்க. ஃபைலை இப்போ என் பேர் யுவராஜ் .cன்னு கொடுத்தா C லாங்குவேஜ், யுவராஜ்.py கொடுத்தா பைத்தான் லாங்குவேஜ். ஃபைலில் லாஸ்ட் டாட் போட்டு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது, .html போட்டால் HTML கோட்லாம் பண்ணலாம், .js போட்டால் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணலாம், CSS பண்ணலாம். அதுதான். நீங்கள் ஒன்றும் தெரியலனா சாட் யூஸ் பண்ண தெரியலனா ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க கைஸ். சாட் யூஸ் பண்ண கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஐடி ஜாப்பில் வந்துட்டாலே அது
ChatGPT தவிர மட்டும் இல்லை, ஏஐ டூல்ஸு நிறையவே யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் கிளாடு, அதெல்லாம் கிளாட்லேயே நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி வெப்சைட் ஜென்ரேட் பண்ணணும். அதுமாதிரி நிறைய ஏஐ டூல்ஸு நான் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஏஐ டூல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஆஸ் ஏ டெவலப்பரான்ட்டு. இதெல்லாம் பண்ணி ஒரு அதான் மொபைல் மட்டும் வச்சுருக்கவங்களே வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் பொறுமையாக லேப்டாப் வாங்குறது தான் பெஸ்ட்டு. இது நீங்கள் கற்றுக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சும்மா இருக்கக்கூடாது, லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் மொபைல் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே ஓகே, கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை படிங்க. இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் படிச்சிட்டிங்க, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது. MERN ஃப்ரேம் ஒர்க்கு, Next.js ஃப்ரேம் ஒர்க்கு, இதுமாரி ஃப்ரேம் ஒர்க்லாம் படிக்க ஆரம்பிங்க. நான் அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் கிட்டப்பு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுங்க. எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண வெப்சைட்டை ஆன்லைனில் கொண்டு வர வைக்கிறதுன்ட்டு அதை பற்றி பாருங்கள். அதுதான் இதெல்லாம் நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். இதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைனா வெப் டெவலப்மெண்ட் ரெண்டுத்தையும் பண்ணுங்கள். இதில் படித்தாலே நீங்கள் ஒரு 1 இயரில் எப்படியும் ஜாப் பேஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துடலாங்க. நான் இப்படி தான் வந்தேன். நான் இப்போ சொன்னது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி படித்து நான் ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்பை நான் ப்ளேஸ் ஆனேன் அப்படின்றத தான் உங்களுக்கு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் படித்து முடிக்க நான் 1.25 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ வருஷம்னு உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதனால் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் உள்ளடங்கும். சும்மா சொல்கிற 1 இயருன்ட்டு அதனால் எல்லாருமே 1 இயரில் படிச்சிட முடியும். அவங்க எஃபர்ட் எவ்வளோ போடுறீங்களோ அதுதான் அவுட்புட் கிடைக்கும். இப்படி தான் இது வீடியோ எதுக்குன்னா, எப்படி ஐடி உள்ளே போகிறது அப்படின்ட்டு தெரியாமல் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தான் கைஸ். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ்.